இந்த அஞ்சலிய நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே பாவமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கார்த்திக் கூட போய் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஏன்னா, ஏற்கனவே பைரவியோட சப்போர்ட் நமக்கு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ அத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பார்த்தீங்கன்னா திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அதே மாதிரி கார்த்திக்கோட மனசுக்குள்ளேயும் என்னோட ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல பிரச்சனையே கிடையாது. எல்லாமே சூப்பரா, சுலபமா வேற லெவல் மாஸ் காட்ட போறோம் இனிமே. அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி போறது யாராலயும் தடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் போயின்னா நம்ம பெர்ஃபெக்ட்டா நடிச்சு முடிச்சுட்டோம்னா போதும் அப்படின்ற மாரி இந்த அஞ்சலி நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ எல்லாமே போயின்னா தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத உண்மையிலேயே போயின்னா இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போயின்னா பல சம்பவங்கள் சிறப்பாவே போயின்னா நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம, நம்ம கௌதமும், இலக்கியாவும் அந்த வார்டு பாய புடிச்சு அடிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராவே பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. சூப்பரா இருக்கே! அப்டின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பல சம்பவங்கள் சிறப்பா பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்றது எனக்கே தெரியல. அவ பண்ண காரியத்துக்கு அவளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா விட்டா வேலைக்கு ஆகுமா கௌதம்? அப்டின்ற மாரி சொல்லி தான் அடுத்து ஒரு பிளான நம்ம கௌதமும், இலக்கியாவும் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்ப முடிவு பண்ணியிருக்க விஷயம், அஞ்சலி அந்த குடும்பத்துக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒருத்தருக்கு இல்லாம தெரியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அஞ்சலியோட விஷயத்துல மட்டும் அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது கொஞ்சம் கோட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தப்பு தப்பாவே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ற மாரி விட்டாலும், இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் பார்த்தீங்கன்னா ஒரே முடிவோட இருக்காங்க. அஞ்சலி இனிமே கார்த்திக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் அஞ்சலி நடிக்கிறா, நடிக்கிறா, நடிச்சுக்கிட்டே இருக்கா. அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. அஞ்சலி நீ எவ்ளோ நேரம் நடிக்கிறியோ நடி. இன்னைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டுறேன். நீ பார்த்தீங்கன்னா, உன்ன கொண்டு கார்த்திகிட்ட சேர்த்துடலான்னு பார்த்தேன். ஆனா நீ பண்ண ஒரு வேலைக்கு, நீ பண்ண காரியத்துக்கு மறுபடியும் பைரவி கூட சேர்ந்து நீ இவ்ளோ பண்ணிட்டல்ல. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீ தேவை கிடையாது. நீ அவ்வளோதான். உன்னோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாரி சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அங்க பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஜானகி, கார்த்திக் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களோட ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இதில இன்வால்வ் பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அந்த வீட்ட விட்டு விரட்டணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டா தான் இந்த அஞ்சலிக்கெல்லாம் புத்தி வரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.